ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயர் வந்து கொஞ்ச நாளுக்குள்ள முடிய போகுது. இது கேட்கும்போது உங்களுக்கு தோணலாம், ஹோ, ஒரு இயர் வந்து எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்படி ஏன் உங்களுக்கு தோணுது தெரியுமா? போன வருஷத்தை போல இந்த வருஷம் கூட ஸ்பெஷலா எதுவுமே பண்ணாத வீணா போயிடுச்சு. அதனாலதான் தோணுது. தன்னுடைய கோல் அச்சீவ் பண்றதுக்கு எதுவுமே பண்ணல, புது ஸ்கில்ஸ் எதுவுமே கத்துக்கல, தன்னை வந்து இம்ப்ரூவும் பண்ணல. இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. நீங்க இந்த வீடியோ இப்ப பாக்குறேன்னா போன வருஷம் உங்களுக்கு அவ்வளவு கிரியேட்டிவா தோணலைன்னு தான் அதனுடைய சாரம். ஆனா இப்போ உங்களுக்கு இதை பத்தி ஞாபகம் வருதுன்னா உங்களுக்கு இப்பவும் கூட டைம் இருக்கு. இந்த இயர் முடியறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த இயரை ஒரு பெஸ்ட் இயரா மாத்திடலாம். இந்த இயர்ல இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டைம் பாக்கி இருக்கு. அதாவது இந்த இயர்ல இன்னும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஹவர்ஸ் இருக்கு. அந்த டைம்ல இருந்து நீங்க இந்த இயர்ல இன்னும் தூங்க போற அந்த டைம் எல்லாம் லெஸ் பண்ணணும். அதே போல ஒரு டெய்லி 2 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாம் டைம் போயிடும். அதே போல உங்களுக்கு 8 ஹவர்ஸ் இல்லைன்னா ஒரு 10 ஹவர்ஸ் ஜோபுக்காகவும் போயிடும். இப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணா கூட உங்களுடைய ஒரு டேயில இருந்து இதெல்லாமே லெஸ் பண்ணியா கூட உங்களுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் கிடைச்சிடும். இந்த இயர்ல இனி எவ்வளவு டேஸ் பாக்கி இருக்குது அது பார்க்கணும். அந்த ஒவ்வொரு டேயிலும் உங்களுக்கு 4 ஹவர்ஸ் கிடைக்கும். இது நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. இந்த ஹவர்ஸ் எல்லாமே நீங்க இந்த இயர்ல கிரியேட்டிவா யூஸ் பண்ணா உங்களுக்கு இந்த இயர்ல ஏதாவது கோல் அச்சீவ் பண்றதுக்கு முடியும். ஆனா இதெல்லாம் இப்படி சொல்றது ஈஸி தான். ஆனா இது எதுவுமே முடியல. அதுதானே ப்ராப்ளம் என்ன தெரியுமா? 4 நாள் வந்து இந்த 4 ஹவர்ஸ் ப்ரோக்ரஸ்க்காக யூஸ் பண்ணிடுவேன். ஆனா அது ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் 1 வீக்குக்குள்ள நீங்க பழையபடி ஆயிடும். ஆனா இந்த வீடியோல உங்களுக்கு மிகவும் யூஸ் ஆகிற 2 பாயிண்ட்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். இது உங்களுடைய லைஃப்லயே ஒரு டேர்னிங் பாயிண்டா மாறப்போகுது. இது நீங்க புரிஞ்சுட்டோன்னா டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா உங்களுடைய முயற்சி ஸ்டார்ட் பண்ணலாம். So let's begin. ஒன்னாவது விஷயம், இப்போ வந்து இந்த இயர்ல வரப்போற டேஸ்ல எல்லாம் நீங்க வெளியே போய் சுற்றுறதுக்கும் டைம் வேஸ்ட் பண்றதுக்கும் டைம் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இப்படி சொல்லணும், இந்த ஆளை எங்க போயிடுச்சப்பா, பாக்குறதுக்கு கூட கிடைக்கலையே. நியூட்டனையும் ஆப்பிளையும் பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நியூட்டன் வந்து ஒரு ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருந்தது. அப்போ நியூட்டனுடைய ஹெட்ல ஒரு ஆப்பிள் விழுந்துடுச்சு. அதுல இருந்து நியூட்டன் சயின்ஸினுடைய எல்லா தாட்ஸையும் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் லா உருவாக்கிடுச்சு. அதுதான் யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிட்டி. இதுதானே நீங்க கேட்டிருக்கிற கதை. ஆனா இந்த ஸ்டோரி கம்ப்ளீட்டா சரியில்லை. நியூட்டன் கிராவிட்டி தியரி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு 18 months அதுக்கு பின்னாடியே உட்கார்ந்துருச்சு. இந்த டைம்ல எல்லாமே மேக்ஸிமம் ஹவர்ஸ் அவர் வந்து ரூமுக்குள்ள தனியா தான் உட்கார்ந்தோம். இது நியூட்டனுடைய காரியம் மட்டும் கிடையாது. எவல்யூஷன் தியரியோட இன்வென்டர் சார்ல்ஸ் டார்வின் அவர் வந்து அவருடைய ரிசர்ச் எல்லாம் நடத்தி இருந்த டைம்ல எல்லாரில இருந்தும் மாறி கொஞ்சம் சோலிட்யூடா உட்கார்ந்தது. ஒரு ஐலாண்டில் தான் அவர் வாழ்ந்திருந்தது. அங்கே அவர் வந்து சின்ன சின்ன இன்செக்ட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு அனிமல்ஸ்னுடையும் ஒவ்வொரு பேர்ட்ஸ்னுடையும் டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு கிரீச்சர்ஸையும் அவர் வந்து ஒப்சர்வ் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி எல்லாம் செஞ்சு ஒரு 5 years வந்து எர்த்தனுடைய ஒரு 25% ஏரியாவில் அவர் சுற்றி இருக்கும். அங்க இருந்த எல்லாம் அவர் வந்து நிறைய சாம்பிள்ஸும் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்து தெரியுமா? அவரோட ரிசர்ச் சென்டர்ல இதை பற்றியெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம். மிகப்பெரிய காரியம் என்னன்னா, இந்த 5 years ரிசர்ச் டைம்ல அவர் வந்து கம்ப்ளீட்டா லான்லினஸ்ல தான் இருந்தது. உலகத்துல இந்த மாதிரி நிறைய பர்சன்ஸை பற்றி நீங்க தெரிஞ்சிருக்கும். அதாவது அவர் வந்து பெரிய காரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கும். ஆனா அவ்வளவு டைமும் அவர் வந்து லான்லினஸ் ஃபீல் பண்ணியிருக்கும். இந்த பிரசன்ட் டைம்ல கூட அந்த மாதிரி நிறைய பேரை உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு மார்க் சக்கர்பர்க், எலான் மஸ்க், ஸ்டீவ் ஜாப்ஸ், ஜெஃப் பெசோஸ், பில் கேட்ஸ், இந்த மாதிரியான நிறைய பேரை நாம தெரியும். இவர் எல்லாமே வந்து நம்மளால யோசிக்கவே முடியாத விஷயங்களை தான் நமக்கு முன்னாடி கொடுத்துருச்சு. ஆனா அவருக்கெல்லாம் நிறைய டைம் வந்து எலோனா உட்கார்ந்த பழக்கம் இருந்தது. இப்போ உங்கள் கையில் இருக்கிற இந்த கொஞ்சம் டைம் இல்லையா, இந்த கொஞ்சம் டைம் வந்து நீங்க தனியா உட்காரணும். அதாவது இந்த இயர்ல மீதி இருக்கிற டைம்ல எல்லாம் அந்த டேஸ்ல எல்லாம் நீங்க ஒரு மொமெண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம உங்களோட டைம் கிரியேட்டிவா யூஸ் பண்ற பழக்கம் இருந்தா ஒரு மந்த்துக்குள்ளேயே இந்த ஆண்டுல முடியாத விஷயங்களை உங்களால பண்ண முடியும். நம்பர் 2, நீங்க உங்களையே போர் அடிக்க வைங்க. இந்த டைம்ல வந்து கம்ப்யூட்டர், இன்டர்நெட், மொபைல், இந்த மாதிரி நிறைய கேட்ஜெட்ஸ் நமக்கு இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு எது வேணாலும் பண்ணலாம். முன்னாடி எல்லாம் நம்மளால ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி முடிக்கணும்னா இயர்ஸ் தேவைப்பட்டிருந்தது. ஆனா அதே விஷயங்கள் இப்போ வந்து நம்மளால சில ஹவர்ஸ்ல பண்ண முடியும். இந்த இன்வென்ஷன்ஸ் மூலமா பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஈஸியா மாற்றிடுச்சு. ஆனா இந்த இன்வென்ஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணக்கூடியவர் வந்து கொஞ்சம் கம்மி தான் இருக்கு. ஏன்னா மனிதனுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் சைக்காலஜி தான் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அதாவது எல்லாத்தினுடைய ரிசல்ட் சீக்கிரம் வேணும். அது ஸ்டடி ஆகட்டும், நம்ம வேலை விஷயங்கள் ஆகட்டும், அசைன்மெண்ட் ஆகட்டும், இப்படியான எந்த விஷயங்களானாலும் சரி, இப்படி ஏதாவது காரியம் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து அதுல இருந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கலன்னா அது போரிங்கா மாறிடும். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தினுடைய ரிசல்ட் கரெக்டா கிடைக்கணும்னா நீங்க அது வந்து கண்டினியூஸ்லி பண்ணிட்டே இருக்கணும். அதனால இந்த இயர்ல நீங்க எது அச்சீவ் பண்றதுக்கு விருப்பம் வச்சிருக்காங்களோ அது ஃபிட்னஸ் ரிலேட்டட் ஆகலாம், அது ஸ்டடி ரிலேட்டட் ஆகலாம், அதே போல கரியர் ரிலேட்டட் ஆனா கூட அந்த விஷயத்தை இப்ப நீங்க மைண்ட்ல ரினியூ பண்ணுங்க. இந்த ஒரு இயர் முடியற வரைக்கும் ஒரு ரிசல்ட்டும் கூட திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்ணாத நீங்க கண்டினியூஸ்லி ஒர்க் பண்ணிட்டே இருங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா போரிங்கா தான் இருக்கும். ஆனா இந்த போரிங் எல்லாம் நீங்க டாலரேட் பண்ணிடணும். உங்களுக்கு போர் ஃபீல் ஆகும்
போது இதுக்கு கிடைக்க போற ரிசல்ட்டை பத்தி யோசிக்கீங்க. உங்களுக்கு போரிங் ஃபீல் பண்ணிடுச்சுன்னா கூட நீங்க அது ஸ்டாப் பண்ணாத கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 monthsல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைச்சிடும். இனி வந்து தேர்ட் பாயிண்ட் சொல்லி கொடுக்குற இது போனஸ் பாயிண்ட் தான். உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஃபேமஸான அமெரிக்கன் ஆதர் ஸ்டீவ் கோல்டர் அவருடைய புக்கான தி ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிள் அப்படின்ற அந்த புக்ல சொல்றாங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்கனாலும் அது ஈஸியா மாறணும்னா அதை ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டில் நீங்க பண்ணிடணும். அதாவது நீங்க ஒரு விஷயம் வந்து ஃப்ளோ ஸ்டேட்டில் பண்ணிட்டு இருக்குன்னா நம்ம மைண்ட் அண்ட் பாடி ஒரே போல சிங்க்ரனைஸா ஒர்க் பண்ணிடும். இந்த மாதிரி நீங்க எந்த விஷயத்துல ஒர்க் பண்ணிடுச்சுனாலும் அது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஒர்க்கா மாறிடும். அதாவது நீங்க வந்து ஒரு டேல 2 hours எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா நீங்க பண்ற அந்த விஷயம் லேசி மைண்டடா 4 hours உட்கார்ந்து வேலை பண்றவரை விட ஜாஸ்தி தான் இருக்கும். இந்த காலத்துல யூத்தினுடைய மிகப்பெரிய ப்ராப்ளம் தான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். கொஞ்ச டைம் கண்டினியூஸா ஒரே விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நீங்க நினைச்சிடும். ஆனா அப்ப வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு கூப்பிடும், போன் வந்துடும், ஏதாவது காரியம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். மைக்ரோசாஃப்டினுடைய ஒரு ரிசர்ச்ல இதை பற்றி சொல்றது என்ன தெரியுமா? போன கொஞ்சம் இயர்ல வந்து ஹியூமன் பீயினுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் 33% கம்மியா இருக்கு. ஆனா உங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல பண்ணணும்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. இப்படி பண்ணிடுச்சுன்னா உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களால டபுள் ஸ்பீட்ல பண்ண முடியும். இந்த மெத்தட் தான் 3C மெத்தட் அப்படி சொல்லிடும். இதனுடைய ஃபர்ஸ்ட் C என்ன தெரியுமா? டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது சி வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். மூணாவது சி வந்து தன்னுடைய கோகனிட்டிவ் மைண்டினுடைய ஃபங்க்ஷன்ஸை புரியணும். இதெல்லாம் என்ன அப்படின்றது ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறேன். ஒன்னாவது சியை பற்றி சொல்லலாம். உங்களுக்கு ஃப்ளோ ஸ்டேட்ல ஒர்க் பண்ணணும்னா நீங்க அதுக்காக ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணணும். அந்த அட்மாஸ்பியர் வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயா இருக்கணும். இது நீங்க லைஃப் லாங் பண்ணக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லல, 2 monthsக்காக தான் சொல்றது. இந்த ஒரு 2 monthsல நீங்க எவ்வளவு சோஷியல் மீடியா என்டர்டைன்மெண்ட் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்றதோ, எந்த மாதிரி எல்லாம் பிளாட்ஃபார்ம்ல நீங்க இருக்குமோ அதுல இருந்தெல்லாம் நீங்க வெளியே வரணும். அதுக்காக என்ன பண்ண முடியும் தெரியுமா? உங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எல்லாமே பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும். ஆனா நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீங்க யாரையாவது வச்சு உங்களுக்கு தெரியாத பாஸ்வேர்டு செட் பண்றதுக்கு சொல்லணும். அதாவது வரப்போற 2 monthsல உங்களால அது சைன் இன் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி செட் பண்ணணும். உங்களுக்கு அது மறுபடியும் ஓபன் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு தாட்ஸ் வர்றேன்னா நீங்க இந்த மாதிரி தான் யோசிக்கணும். அதாவது இதுல வந்து எனக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா இந்த லைஃப்ல எங்க கண்ட்ரோல் கிடைச்சிடும்? நீங்க இந்த மாதிரி 2 months முயற்சி பண்ண போறேன்னு நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் எல்லாம் சொல்லிடணும். அதாவது நான் வந்து 2 monthsக்கு வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பண்றதுக்கு போறேன், அதனால என்ன கொஞ்ச நாள் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி சொல்லிடணும். இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் நீங்க பண்றேன்னா உங்களோட செகண்ட் சி அதிலே முடிஞ்சிடும். இனி வந்து தேர்ட் சியை பற்றி சொல்லி கொடுக்குறேன். அதாவது கோகனிட்டிவ் மைண்ட். நீங்க இது நம்பினாலும் இல்லைனாலும் நம்ம மைண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல் தான். ஆனா இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நீங்க உங்களுடைய மைண்டுக்கு ஒன்னுடைய பின்னாடி இன்னும் ஒன்று அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருந்தா ஒரு டைம்ல வந்து உங்களோட மைண்டு கம்ப்ளீட்டா டயர்ட் ஆயிடும். உங்களுக்கு எது மேலேயும் பேஷன் இல்லாத ஒரு நிலை வந்துடும். அதனால நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே ஒரு டைம் டேபிள் வைக்கணும். அந்த டைம் டேபிளில் உங்களோட பர்சனல் விஷயங்கள், ஒர்க், இது எல்லாமே காம்பினேஷன் பண்ணணும். அதாவது அதில் வந்து உங்களோட ஒர்க் வரணும், உங்களோட ரெஸ்ட் வரணும், ஃபுட்டு வரணும், இந்த மாதிரி எல்லாமே அதில் இருக்கணும். இன்டர்நெட்டில் கூட உங்களுக்கு சர்ச் பண்ண முடியும். அதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணலாம் இதை பற்றி எல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணுங்க. இந்த 3C மெத்தட் நீங்க யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் முன்னாடி போயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க எந்த கோல் செட் பண்ணிருக்கோமோ அந்த கோலுக்கு பக்கத்துல நீங்க எத்திடும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம புரிஞ்ச விஷயங்கள் என்ன? ஒரு லிமிட்டட் டைம்ல நாம நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்றது அதை பற்றி தான் சொல்லி கொடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அதே போல நீங்க இந்த இயர்ல கம்ப்ளீட் பண்ண போற அந்த விஷயம் எது, அந்த கோல் எதுன்றது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படி நீங்க இந்த முயற்சி பண்றதுக்கு தயாரா இருந்தா எஸ் ஐ ஆம் ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்ப எனக்கும் தெரிஞ்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டேக் கேர், பாய்.